ஸோ நீங்கள் யூடியூப்ல இது மாதிரி ஏகப்பட்ட கார்ட்டூன் ட்ரைலர்ஸ் வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ இது மாதிரி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில வேற லெவல் வெப்சைட்ஸ் தான் இருக்குது. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் இவ்வளோ பெரிய ட்ரைலர்ஸ்லாம் மேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் நான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ஸில் கொடுத்துருக்க ஃப்ரீ கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ அந்த வெப்சைட் என்ன, அது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 டிஃப்ரெண்டான வெப்சைட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா lensco.com. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இனிஷியலாக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து அனிமேட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி எடிட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து கீழே இருக்க அந்த அப்லோட் வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம், உங்களோட வீடியோ டியூரேஷன் வந்து மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து மாடல் சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து கார்ட்டூன் தான் ஜெனரேட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து அந்த பிக்சார் ஸ்டைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே வந்து இமேஜ் டைமென்ஷன் சூஸ் பண்ணோம். உங்கள் வீடியோ வந்து எந்த ரேஷியோவில் இருக்கணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 16:9 சூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ டியூரேஷன் வந்து லாங் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோவில் இருக்க டைட்டில் கார்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் வந்து எ மேன் வித் ஒயிட் ஷர்ட் வாக்கிங் இன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கிரெடிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட வீடியோ லென்த்தை பொறுத்து இந்த கிரெடிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து 10 செகண்ட்ஸ் வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து அந்த மேலே இருக்க டவுன்லோட் ஆப்ஷன் மூலமா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த கார்ட்டூன் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ வீடியோ வந்து அப்படியே 100% அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேற வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிற வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Domo ஸ்டார்ட் அண்ட் டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அக்செப்ட் இன்வைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த டோமோயோட இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி அப்படின்னா ஸோ வீடியோ ஜெனரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரேண்டமாக எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த ஜென்ரேட் 3 வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து கார்ட்டூனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்லாஷ் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுறப்ப உங்களுக்கு இது மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த சாம்பிள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அனிமேஷன் ஸ்டைலில் கொடுக்கணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3D அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டைல் சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D கார்ட்டூன் ஸ்டைல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டியூரேஷன் வந்து எடுத்துக்க முடியும். 3 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ் அண்ட் 10 செகண்ட்ஸ். இப்போ நான் வந்து வீடியோ சாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 10 செகண்ட்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 செகண்ட்ஸ் வீடியோ ரெண்டர் ஆகிறதுக்கு 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வீடியோ வந்து ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ தான் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் வெப்சைட்டில் ஜெனரேட் பண்ணதோட இந்த வெப்சைட்டில் வந்து அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ என்ன தான் வீடியோட அவுட்புட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் உங்களால் ஃப்ரீ பிளான் வந்து மேக்ஸிமம் இது மாதிரி 2 வீடியோஸ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ நீ அதுக்கு மேலே ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 60 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு திரும்ப ரினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அவுட்புட் எடுக்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த கிரெடிட்ஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அதுக்கு மேலே ஜெனரேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து கார்ட்டூனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவுட்புட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இது ரன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.